ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சிவனை தான் பார்க்க போகிறோம். சிவனை பார்க்கும்போது உண்மையிலே அப்படிங்கன்னா கண்டிப்பாக சிவனை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சிவனை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சிவனை பார்க்க போகலாம். கைஸ், நீங்களா சிவனை பார்க்க போனோன்னா கமெண்ட் செக்ஷனில் கோடுன்னு ட்ரிப் பண்ணுங்க. 10 கமெண்ட் வச்சுன்னா நானே கமெண்ட் செக்ஷனில் கோடை பின் பண்ணுறேன். அதனால் கமெண்ட் பண்ண பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம சிவனை பார்க்க போவோம். இறக்கி விட்டாங்க கைஸ். சிவனை பார்க்க ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. ஜம்முக்கு காடு, எல்லாம் ரோஸ் கலர் பூ, பச்சை பசேனே, பாறை, மரம் எல்லாம் பார்க்க செமையாக இருக்குது. இங்கே எல்லாம் ஹிந்தியில் இருக்கானா? ஏன்டா தமிழில் தான் என்னடா? ஹிந்தியில் நமக்கு ஒன்றும் புரியாது. ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து வரேன். என்ன போட்டிருக்கோன்னா, காட்டில் இருந்து தப்பித்து ஏறி குகையை கண்டுபிடி அப்படின்னு போட்டிருக்கான். ஏதோ இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஏறி நினைக்கிறேன், அதில் குகை இருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டுபிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். இப்போ எங்கே போகணுமே தெரியல. டைம் முடித்தோம். சரி டைம் முடிட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க போகலாம். ஓடுறா இப்போ ஏரியை கண்டுபிடிக்கணும், அப்புறம் குகையை கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்கே நம்ம போகிறோம், ஏரியை கண்டுபிடிக்க. ஓடு கேமா ஓடு. என்ன சேர்த்துக்கேன்? என்னது இப்போ அது வாழ்மா இருக்கு? ஐயோ என்னன்னு தெரியலையே. அதை மிக்கக்கூடாது நினைக்கிங்க. அதை மிச்சம் செத்துருவா நினைக்கிறேன். நம்மளுடைய சரண்டர் கேரி அவரும் கொத்து வாங்கிட்டாரு. ஃபஸ்ட் டைம் வருவார் நினைக்கிறேன். காய்ஸ் பார்த்து போகணும் காய்ஸ். பாம்பு இருக்குது காய்ஸ் காட்டுக்குள்ள. கொத்தி போட்டுருவான், படுக்க போட்டுருவான். அப்படி திரும்பி அந்த தேட்டணும். டைம் வேறு ஓடிட்டே இருக்கு. அடுத்த சாமியார் பார்ப்போம். இந்த ஆட்டம் விஷயம் இந்த பாம்பு தான். இவனே தான் நண்பர்களே. ஏதோ ரோபோ பாம்பா இருக்கு. நான் பிடிச்சது கொத்திட்டே இருக்கு. லைட் வருது. பாம்பு பாருங்க, நல்லா அழகாக செஞ்சுருக்கானே. ஒரு கீட்டெலாம் வச்சு ரோபோமே செஞ்சு வச்சிருக்காங்க. இது நம்ம தேவையில்லை. டைமர் ஓடு நிற்காம ஓடு. காசிக்கு பிறகு இன்னொரு பாம்பு இப்படி பறிஞ்சிருக்காங்க. நம்ம தாக்குறது இதோட 2 பாம்பு தச்சுன்னு எத்தனை பாம்பு இருக்கும், எங்கெங்கே பறிஞ்சிருக்காலும் தெரியல. இங்கே டேனிங்கரோ வருது. டேனிங் திரும்பி மலை மேலே ஏற வேண்டியதான். குடுன்னு ஓடுறா பள்ளிக்கத்தே சபரிமா. இங்கே பாரு, ஓடுற பாதையில் பொறுத்து தான் நான் எங்கேயா போவேன். அவட நார பாம்பே இரு வரேன். ப்ரோ சரண் ப்ரோ பார்த்து ப்ரோ. ஐயோ செத்துட்டாரு கைஸ். சரண் ப்ரோ வந்துட்டாரு, மண்டை போட்டாரு. பாம்பு 2 சம்பவம் பண்ணி விட்டுட்டு இப்போ மட்டும் எங்கடே. இப்போ எங்களுக்கு தெரியும் 3 பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியும். குடுன்னு ஓடையெல்லாம் ஓப்பலாம். டக்குன்னு பார்க்க இன்னும் 3 நிமிஷம் 30 செகண்ட் தான் இருக்குது. இந்த ஒரு பாம்பு கடந்த ஜீட்டை கிடக்குன்னு இன்னொரு பாம்பு இதுலேயே இருப்பான். அதெல்லாம் தாண்டி போயிடலாம். இதே என்னையடா ஏமா தப்புக்கிற? இந்த டேனி பாம்பு தாங்க எப்படி அங்கே நடுவில் உட்காந்துருக்கான். சைலோடி பாலமானோடி ஏறி சைலோடி தான் போகணும் நினைக்கிறேன். இந்தா இப்படி ஒட்டாப்புல தான் போனோம். ரைட்டு இவனையும் கிடந்தாச்சு. கடைசியில் 3 பொம்மை கிடந்தாச்சு. இனிமேல் தொந்தரவு இல்லை நினைக்கிறேன். என் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். பெரிய காலானலாம் இருக்குது. எல்லா தடைகளையும் தாண்டி ஒன்று பக்கம் வந்துட்டே இருக்கேன். அடுத்தது 4ஆம் பாம்பு. இதை பார்த்துட்டான்ல, என்னை ஏமாற்ற முடியாதுல்ல. போடு தைக்கிற ஐயோ டைமில் முன்னா இருக்கு. டக்குன்னு போகலாம். இங்கெல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இது 4ஆவது பாம்பு கரெக்டாக நான் வாங்கிட்டேன். டேய் சரணே, தள்ளி ஊட்டி படுப்போவி நாயே தற்குவி. ரொம்ப வருத்தமாக இருக்கு கேஸ். நான் மிதிக்க கூட இல்லை. சைடில் தான் ஒட்டினாப்புல போனேன். அது வாழை லேட்டாக அடிச்சு நினைக்கிறேன். நம்ம இந்த சைடோடி போயிடலாம். இந்த சைடோடி கடற்கடன் ஒன்றும் பாம்பே இருக்காரு. டேப்பின் போயிடலாம். நீங்களும் பாம்பு தொல்லை இல்லாமல் போனோன்னா என்னை மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. சைலோடி குடுக்குன்னு உடனே இங்கே டேனிங் இன்னொரு பாம்பு இருக்கும். அதையும் சைலோடி வந்து கடந்துடணும். இந்த பாரமலை ஏறி சைலோடி எப்படி போயிடணும். நிற்காதீங்க, இங்கே ஓடிட்டே இருங்க. டைம் வரல. 2 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் தானே தெரியல. அந்த பாம்பு தகவல் ஏறும். எத்தனை பாம்பு இருக்குன்னு தெரியல. அந்த குகை வேற எங்கே இருக்குன்னு தெரியல. ஒன்றும் புரியல. பசக்கார நம்ம கோயிலுக்கு நின்றுட்டு இருக்கானே. சரி இந்த குகை எங்கே இருக்குன்னு தெரியல. நான் 2 நிமிஷம் தான் இருக்கு. எங்கே போய் கண்டுபிடிக்குன்னு தெரியல. இங்கே வேறு டெட் கொடுத்தாங்க. இங்கே புரியல. அந்த இதோ எழுதியிருக்காங்க இந்த இடம் வடக்கன். இதை பார்த்துட்டு வரேன். என்னன்னு என்ன போட்டிருக்குன்னா, இந்த கதை உடைத்து எரியில் பாம்புகளை தவிர்த்து நாகலோகத்தை கண்டுபிடி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கதை உடைக்கணும் போல நம்ம. ரைட். இந்த குகை இந்த குக்கியை ஒரு குகை இருக்குல்ல, ஸ்டார்டிங்கே போடுறது. நாங்கள் ஏதோ குகை உடைக்கணும் ஏறி கண்டுபிடிக்கணும் போட்டுருவாங்க. இந்த விதத்தை தான் நினைக்கிறேன். ரைட்டு ஏறி வந்துட்டு கேஸ். இனிமேல் பாம்பு துள்ளவராக இருக்கும். இங்கே பாம்புல கொத்து வாங்கிடக்கூடாது. கொத்து வாங்கிட்டீங்களோ? ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு நாள் சிவனை பார்க்க முடியாது, யமனையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. இங்கே பாருங்க பாம்பு எப்படி தண்ணி ஊன்று கண்டு அடி முங்கு நீச்சல் எல்லா நீச்சலும் அடியை போட்டு டக்குன்னு அடிச்சு ஸ்பீடாக போ. 1 நிமிஷம் 52 செகண்ட் தான் இருக்குது. இதுக்கப்புறம் எங்கே கண்டுபிடிச்சி போய் சிவனை பார்த்து உருப்பட்ட மாதிரி தான் போ. கரெக்டான டைம் வீட்டுக்குள்ள நம்ம சிவனை பார்த்துருவோமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். யாரும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் பார்ப்போம். பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும், சும்மா கமெண்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க கிட்டோடையும் போகிறேன். இந்த வாட்டி வாழை எதுவும் கொத்துறானுங்களா? எவ்வளோ நேரம்டா தண்ணிக்குள்ளே இருக்கிறது. சரி பிடிச்சிடும்டா. டக்குன்னு வாங்கடா. எங்கடா போவேன்? இந்தா முக்குஜன் வந்துட்டு எஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன ஜெஸ்டினோ சேனல் போடா என்ன போட்டிருக்கு? எதுக்கு போட்டிருக்கு? இது சிவனா இருக்கும் ஒரு
அப்படிதான் நினைக்கிறேன். எஸ் ஃபார் சிவன் தான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டோம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த கதை உடச்சிட்ட போயிடலாம் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் அவர் இருக்காரோ இல்லையா, இல்லை நம்மளை ஏமாத்துறாங்கன்ட்டு போய் பார்த்துருவோம். அப்புறம் நீங்கள் இந்த கேம் உங்கள் ஃப்ரெண்ட் கூட விளாடுறீங்கன்னா பாம்பில் எங்கே இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லாங்க. அப்போ தான் த்ரில்லிங்காக இருக்கும். நல்ல சமயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு நீங்களே போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காரு. ஒரு இவ்வளோ பெரிய கேட்டு போட்டுவிட்டுருந்தாங்க. கேட்டை உடச்சு உள்ளே போனால் இங்கே வாருங்க. அப்பா மங்களக்கரம் எல்லா இடத்துல சிவன் 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 எழுதிச்சிருக்காங்க. உள்ளதான் இருக்காரு நினைக்க சிவன் மேலே. ஆமாம் தெரியுது, ஒளி விட்டு அதை தெரியுது. போய் பார்த்துருவோம். கடைசி எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துதான் வயசுனா 40 தான் இருக்குது. பரவாயில்ல நம்ம சிவனை பார்த்தாங்க. போதும் இங்கே இவ்வளோ பெரிய படிய போட்டு வச்சுருக்காங்க. துளி பொருள் மண்டை இருக்காது. ஐயோ ஆயோ எப்படியோ பார்த்தையா பாருங்கயா, இந்த இருக்காரியா சில ஒரு போடி சாமி. இந்த பையனுக்கு எப்படியா நல்ல புத்திய கூடப்பா. பொண்ணு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான்ப்பா. தாச்சி பிடிச்சாலேப்பா. ஐயா நீ நாயா பார்த்துக்கணும். 2 பாம்பை 2 கொத்தி விடு உனக்கு. அப்படின்னா அடங்குவாயாமா. ஐயா உங்ககிட்ட வேற என்ன பெருசு கேட்கப்பறேன். இந்த ஹெட்சாட்டு மட்டும் விளம்படிக்கு ஒரே அழுத்தப்படியா பிடிக்கின்றது இருக்கு. இந்த பாட்டு போய் சரன்லாம் வச்சிடாடியா. நமக்கு ஒன்று விளம்படிக்கு. நீங்கள் தான் ஏதாவது பார்த்து செய்யணும். ஹேக்கர் பேனாலும் எதுவும் போகாமல் உங்களை நம்பி வந்திருக்கேன். ஏதாவது பார்த்து செய்யுங்க. சரியா போயிட்டு வரேன். இப்போ கருக்கலாயிட்டு 6 மணி ஆகிட்டு. காட்டு பாதையை பிடிச்சி பஸ் பிடிச்சி ஓரத்தில் விட்டுஞ்சிடும். நான் போயிட்டு வரோம். அடுத்தட்ட வரும்போது சிறப்பு பூச்சிக்கு இதெல்லாம் வச்சு மங்களகரம் முடிச்சுட்டோம். போயிட்டு வரோம். சீனே டாட்டா. அந்த ஹேக்கர் மேட்ரு பார்த்து பண்ணிடுவே. பை பாய். ஓகே கைஸ், இந்த கோடு வேணா கோடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய், see you, டாட்டா.